بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم رغم عنفه ثم رغم عنفه ثم رغم عنفه قيل من يا رسول الله قال من أدرك والديه عند الكبر أحدهما أو كليهما ثم لم يدخل الجنة صدق رسول الله صلى الله عليه وآله وسلم முழு படைப்புகளையும் படைத்து இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் என்றென்றும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் எம் உயிரிலும் மேலான ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரினுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பின்பற்றி நடந்த அன்னாரினுடைய பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்கள், கியாமத் நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றுவார்களோ அத்தனை முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. சய்யிதுல் அய்யாம் புனிதமான வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய தினத்தில் அல்லாஹ்வினுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹ் நமது வாழ்க்கையில் அவன் ஏவிய ஏவல்களை எடுத்தும் அவன் விலக்கிய எல்லா கர்மங்களையும் முற்றுமுழுக்க விலகி நடக்கும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எத்தனையோ நிஅமத்துகளை, பாக்கியங்களை செய்திருக்கிறான், தந்திருக்கிறான். அந்த பாக்கியங்களில், அந்த நிஅமத்துகளில் ஒன்றுதான் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்ற நமது தாயும் தந்தையும், நமது பெற்றோர்கள் நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். நமது பெற்றோர்கள் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த பெரும் நிஅமத்துகள். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் அழிந்து போய்விட்டார்கள், அவர்கள் அழிந்து விட்டார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார், எந்த மனிதர்கள் அழிந்து விட்டார்கள் என்று கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கெல்லாம் தாயும் தந்தையும் இருந்து, யாருக்கெல்லாம் பெற்றோர்கள் இருந்து அவர்கள் முதுமையுடைய வயதை அடைந்து அவர்களுக்கு பணிவுடை புரியாமல் இருக்கின்றானே, அவர்களின் மூலமாக சொர்க்கத்தை அடையாமல் இருக்கின்றானே, அந்த பெற்றோர்களின் மூலமாக யாரெல்லாம் சொர்க்கத்தை அடையவில்லையோ அவர்கள் அழிந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்ற சொர்க்கம் தாயும் தந்தையும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சொர்க்கம் தாயும் தந்தையும். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் சுன்னத்தான தொழுகை தொழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில், நான் சுன்னத்தான தொழுகை தொழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில்
என்னுடைய தாய் என்னை முஹம்மத் என்று கூப்பிட்டால் நான் தக்பீரை விட்டுவிட்டு என்னுடைய தாயினிடத்தில் சென்று என்னம்மா கூப்பிட்டீர்கள் என்று கேட்டிருப்பேன் என்று சொன்னார்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவு தாயினுடைய, அந்த அளவு தகப்பனுடைய அந்தஸ்தை இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்றது. கண்ணியமானவர்களே, உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெரியொரு மகான், இறை நேசர், பெரியொரு ஞானி. இவர்கள் யமனில் இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தூதுத்துவத்தை, மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய செய்திகளை யமனில் இருக்கக்கூடிய உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேள்விப்படுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வேண்டும், ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது, விருப்பம் இருக்கின்றது. ஆனால் போக முடியவில்லை. என்ன காரணம் என்றால், தன்னுடைய தாய் நோயாளியாக இருக்கின்றார். அந்த நேரத்தில் தன்னுடைய தாய்க்கு உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது, எந்த ஒரு மனிதரும் உதவிக்கு கிடையாது. என்றாலும் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சந்திக்க வேண்டும். ஆனால் போக முடியாத நிர்பந்தம். இந்த செய்தியை உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படியெல்லாம் ஆசைப்படுகின்றார்கள், ஆனால் சந்திக்க வர முடியவில்லை என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விப்படுகின்றார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்து, உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை நீங்கள் சந்தித்தால் அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொல்லுங்கள். உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை நீங்கள் சந்தித்தால் நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்காக, எங்களுடைய ஈடேற்றத்திற்காக, எங்களுடைய வாழ்க்கையினுடைய பரக்கத்திற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லச் சொன்னார்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எட்டி வைத்தார்கள். ஏன் காரணம் என்றால், அன்பார்ந்த சகோதரர்களே, தன்னுடைய தாய்க்கு பணிவுடை செய்தார்கள், தன்னுடைய தாயை சொர்க்கமாக கருதினார்கள். இந்த உலகத்தில் நான் எவ்வளவு பெரியொரு மகானாக இருந்தாலும், பெரியொரு ஞானியாக இருந்தாலும், பெரியொரு அறிவாளியாக இருந்தாலும், மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய பெருமொரு விளக்கசாலியாக இருந்தாலும், தன்னுடைய தாயினுடைய விடயத்தில் நான் குறைபாடு செய்து விட்டேன் என்றால் என்னுடைய அமல்கள் எல்லாம் வெறும் ஜீரோவாக மாறிவிடும் என்பதை உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மூலமாக இஸ்லாம் நமக்கு படித்து தருகின்றது. கண்ணியமானவர்களே, எங்களில் எத்தனையோ சகோதரர்கள், எத்தனையோ வாலிபர்கள் நண்பர்களை பெரிதாக மதிக்கின்றோம், அயல் கூட்டார்களை பெரிதாக மதிக்கின்றோம், எத்தனையோ சகோதரர்களை நாம் தூக்கி வைக்கின்றோம், எத்தனையோ சகோதரர்களுடைய சொற்களை நாம் மதிக்கின்றோம். என்னுடைய நண்பன் என்னோடு பல நாட்கள் பேசவில்லை என்றால், என்னுடைய மனைவி என்னோடு பல நாட்கள் பேசவில்லை என்றால், என்னுடைய பிள்ளை என்னுடைய முகத்தை பார்த்து பேசுவதில்லை என்றால் என்னுடைய உள்ளத்தில் எவ்வளவு கவலை வருகின்றது. என்னுடைய மனைவியை பார்ப்பது என்னுடைய கடமை, என்னுடைய பிள்ளையை பார்ப்பது என்னுடைய கடமை, என்னுடைய அயல்வீட்டார்களை நலம் விசாரிப்பது என்னுடைய கடமை. ஆனால் என்னுடைய தாயையும் என்னுடைய தந்தையையும் நான் கவனிப்பது என்னுடைய கடன் என்பதை நாம் யாரும் மறக்கக்கூடாது. அன்பாதவர்களே, எம்மை கவனித்தார்கள், எம்மை சீர் செய்தார்கள், எமக்கு செய்ய வேண்டிய அத்துணை விடயங்களையும் நாம் சிறுபராயத்தில் இருக்கின்ற நேரத்தில் செய்தார்கள். அவர்கள் முதியவர்களாக ஆகிவிட்டார்கள், அவர்களுக்கு வயது போய்விட்டது. இப்போது நாம் அவர்களை கவனிப்பது என்னுடைய கடனாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, என்னுடைய கையில் ஒரு 100 கிராம் பாரம், வெறும் 100 கிராம் பாரத்தை தூக்கி கொண்டு என்னுடைய கையில் வைத்துக் கொண்டு நான் ஒரு மணித்தியாலமோ அல்லது 2 மணித்தியாலமோ கையை தொங்க விடாமல் அப்படியே வைத்துக் கொள்ள முடியுமா? எங்களால் கை வலிக்க ஆரம்பிக்கும், தன்னை அறியாமல் கை திமித்து விடும், தன்னை அறியாமல் அந்த கையை கீழே விட்டு விடுவோம்.
வெறும் 200 கிராம் பாரத்தை ஒரு மணித்தியாலமோ 2 மணித்தியாலமோ என்னால் தூக்கி நிற்க முடியவில்லை. என்னுடைய தாய் சுமார் 9 மாதங்கள் 2 கிலோ 2.5 கிலோ 3 கிலோ 3.5 கிலோ பாரத்தை சுமந்திருக்கின்றார். கண்ணியமானவர்களே, என்னுடைய தாய் என்னை பெற்றெடுக்கின்ற நேரத்தில் 2 விடயங்களுக்கு உட்படுத்தப்படுகின்றார். ஒன்று தாயா அல்லது பிள்ளையா என்று நினைக்கக்கூடிய நேரம். அந்த நேரம் வைத்தியர்கள் கேட்பார்கள் சில தாய்மார்களிடத்தில், அவர்கள் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கின்ற நேரம் அவர்களுடைய உடம்பில் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வருத்தமும் வேதனையும். இந்த உலகத்தில் எத்தனையோ வருத்தங்களை மனிதர்கள் சந்தித்தாலும் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கின்ற நேரம் அவள் சந்திக்கின்ற நோயும் வேதனையும் இந்த உலகத்தில் எந்த ஒரு நோய்க்கும் ஈடாக முடியாது. அதனால் தான் இஸ்லாம் அப்படி சொல்லுகின்றது. கண்ணியமானவர்களே, சில நேரத்தில் சில தாய்மார்களிடத்தில் வைத்தியர்கள் கேட்பார்கள், உங்களை காப்பாற்றுவதா பிள்ளையை காப்பாற்றுவதா? அவள் 9 மாதம் தான் சுமந்தால், ஆனால் பிள்ளை எப்படி என்பது அவள் காணவில்லை. பிள்ளை பெறப்போகின்றது அல்லது பெறக்கூடிய நேரமாகிவிட்டது. அவளுடைய உடம்பினுடைய கண்டிஷன் போதாது என்றாலும் அவருடைய உயிர் பிரியக்கூடிய தருணம். ஒன்று பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் அல்லது தாயை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த கேள்வியை அவளிடத்தில் கேட்டால் அவள் சொல்லுவாள், நான் மரணித்தாலும் பரவாயில்லை, என்னுடைய பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதர் தன்னுடைய தாயை தோளில் சுமந்து கொண்டு தவாபு செய்து கொண்டிருக்கின்றார். நாம் உம்ராவுக்கு போகின்றோம், தவாபு செய்வதற்காக சுமார் 3.5 லட்சம் பணம் கட்டுகின்றோம் ஒருத்தருக்கு. எவ்வளவு பிரமாண்டமான நன்மை! அந்த மண்ணில் கால் வைப்பதும் நன்மைதான், அதை பார்ப்பதும் நன்மைதான். அப்படியான பெரிய ஒரு அமல். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதர் தன்னுடைய தாயை தோளில் சுமந்து கொண்டு தவாபு செய்து கொண்டிருக்கின்றார். தவாபை முடித்துவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வருகின்றார். வந்து கேட்கிறார், நான் என்னுடைய தாயை தோளில் சுமந்து தவாபு செய்திருக்கின்றேன். என்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் நிறைவேற்றி விட்டேனா? நான் என்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஓரளவாவது செய்து விட்டேனா என்று கேட்ட நேரத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உன்னுடைய தாய் நீ சிறு பிள்ளையாக இருக்கின்ற நேரத்தில் நீ அழுது கொண்டிருப்பாய். அந்த அழுகின்ற நேரத்தில் உன்னுடைய அழுகையை பார்த்து அந்த தாய் சிரித்திருப்பார். நாம் எல்லோரும் என்னுடைய பிள்ளை அழுகின்ற நேரத்தில் அந்த அழுகையை ரசித்து நாம் சிரித்திருப்போம். எவ்வளவு அழகான அழுகை, எப்படி அழுகின்றார் பாருங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு பெற்றோரும் அந்த அழுகையை பார்த்து சிரித்திருப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீ அழுகின்ற நேரத்தில் அந்த அழுகையை ரசித்து உன்னுடைய தாய் சிரித்திருப்பால் அந்த சிரிப்புக்கு கூட இந்த சவாபு ஈடாக மாட்டாது என்று சொன்னார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு தாயினுடைய சிரிப்புக்கு கூட அந்த சவாபு ஈடாக மாட்டாது என்றால் அந்த தாய்க்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் இதுவரை காலத்துக்குள்ளும் நான் செய்து முடித்து விட்டேனா? கண்ணியமானவர்களை, நாம் எல்லாம் பெருமையாக பேசுகின்றோம். என்னுடைய தாயை என்னுடைய செலவில் நான் ஹஜ்ஜுக்கு அனுப்பியிருக்கின்றேன். என்னுடைய தாயை என்னுடைய படத்தில் நான் உம்ராவுக்கு அனுப்பியிருக்கின்றேன். என்னுடைய தாயையும் தந்தையையும் நான் வெளிநாட்டுக்கு எடுத்து என்னோடு 6 மாதங்கள் வைத்திருந்திருக்கின்றேன். என்னுடைய தாய்க்கு இந்த உலகத்தில் என்னென்ன இன்பங்களை காட்ட வேண்டுமோ அத்துணை இன்பங்களும் கடல் கடந்து நான் காட்டியிருக்கின்றேன் என்று நாம் பெருமையாக பேசுகின்றோம். கண்ணியமானவர்களே, நான் பெறக்கூடிய நேரத்தில் என்னுடைய தாயை என்னை பெற்றெடுக்கின்ற நேரத்தில் நான் ஒரு அசைவு அசைவேன். அந்த அசைவின் மூலமாக அவள் வயிற்றை பிடித்துக் கொண்டு துடித்த துடியும் வேதனைக்கும்
இந்த வெளிநாட்டு பயணம் அல்ல, இந்த கோடான கோடி ரூபாய்கள் அல்ல ஈடாக முடியாது. ஒரு மனிதர் வருகின்றார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், நான் ஒவ்வொரு நாளும் பாலைவனத்தில் வெறும் இந்த வீதிகள் அல்ல, கடற்கரை அல்ல, பாலைவனத்தில் நம் எல்லோருக்கும் தெரியும் பாலைவனம் என்றால் அதனுடைய மண், அங்கு அடிக்கக்கூடிய உஷ்ணம் எப்படி இருக்கும் என்பது தெரியும். என்னுடைய தாயை நான் ஒவ்வொரு நாளும் தோளில் சுமந்து கொண்டு 2 பர்சக் தூரம் நான் நடக்கின்றேன். ஒரு பர்சக் என்பது 3 மைல் தூரம், 2 பர்சக் என்பது 6 மைல் தூரம். நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய தாயை தோளில் சுமந்து கொண்டு 6 மைல் தூரம் நான் நடந்து போகின்றேன் பாலைவனத்தில். என்னுடைய தாய்க்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றி விட்டது போதுமா, இதற்கு சமமாக ஆகுமா என்று கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த தோழரை பார்த்து, தோழரே, உன்னுடைய தாயினுடைய வயிற்றில் நீ குழந்தையாக இருக்கின்ற நேரத்தில் எத்தனை அசைவுகள் அசைந்திருப்பீர், எத்தனை தடவைகள் துடித்திருப்பீர். அந்த நேரத்தில் உன்னுடைய தாய் பட்ட வேதனைக்கு ஒரு அசைவுக்கு தான் இந்த 6 மைல் தூரம் நீ நடந்தது போதுமாக ஆகிவிடும் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு அசைவுக்கு 6 மைல் தூரம் நடப்பது போதும் என்றால் எத்தனை அசைவுகள், எத்தனை துடிப்புகள், எத்தனை வேதனைகள், எத்தனை வலிகள், எத்தனை பிரயாணங்களை அந்த தாய் தள்ளிவிட்டால், எத்தனையோ இன்பமான அழகான சாப்பாடுகளை தூக்கி வைத்து விட்டால், எத்தனையோ சூடான நேரங்களில் கூடான தண்ணீர், அதிகமாக தண்ணீர், கூழ் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற ஆசை வரும், விருப்பம் வரும். ஆனாலும் நான் குடிக்கக்கூடிய அந்த குளிரான தண்ணீரின் மூலமாக என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஏதாவது வந்து விடுமோ என்று பயந்து எத்தனையோ சூடான நேரங்களை தியாகம் செய்து விட்டார். எத்தனையோ இரவு நேர தூக்கங்கள், எல்லா மனிதர்களும் அழகான முறையில் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். அந்த தாயுமோ நடுநிசையில் எழுந்து அந்த பக்கம் இந்த பக்கம் புரண்டு புரண்டு சாய்ந்து ஒவ்வொரு நாளையும் கழித்த அந்த மாதங்கள் நமக்கு முன்னால் வர வேண்டும். கண்ணியமானவர்களே, சங்கையான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படியான தாய்க்கு நாம் பணிவுடை புரியவில்லை என்றால், இந்த தாயின் மூலமாக நாம் சொர்க்கத்தை அடையவில்லை என்றால், இந்த தாயின் மூலமாக இந்த உலகத்தில் நாம் சொர்க்கத்தை வாங்கவில்லை என்றால், இந்த தாயின் மூலமாக இந்த உலகத்தில் நாம் பரக்கத்தான வாழ்க்கையை வாழவில்லை என்றால் நாம் நஷ்டவாளிகள். இந்த அதிகமான மனிதர்கள் பேசுகின்றார்கள், என்னுடைய தாயும் தந்தையும் எனக்கு தர வேண்டிய ஹக்கை தரவில்லை, எனக்கு தர வேண்டிய வளவை தரவில்லை, எனக்கு தர வேண்டிய பணத்தை தரவில்லை என்று எத்தனையோ விடயங்களை நாம் கூறுகின்றோம். கண்ணியமானவர்களே, அவர்கள் நீதியாக நடக்கவில்லை என்றால், அவர்கள் சரியாக நடக்கவில்லை என்றால் அவர்களும் ரப்பும் அதை பார்த்து கொள்ளட்டும். தாய் செய்த தவறுக்காக, தகப்பன் செய்த தவறுக்காக நாம் எந்த காரணம் கொண்டும் அவர்களோடு பேசாமல் இருப்பது, அவர்களுடைய உறவை துண்டித்து வாழ்வது, அவர்களோடு நாம் கதைக்காமல் இருப்பது, கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட விடயம். எத்தனையோ சகோதரர்கள் ஓரிரு நாட்களுக்கு முன்னால் நாம் கேள்விப்பட்ட ஒரு விடயம், ஒரு தகப்பனை பார்த்து, ஒரு பெற்றோரை பார்த்து, அந்த பெத்த தகப்பனை பார்த்து பிள்ளை கேட்கின்றது. 15 வயதுடைய மகன், வெறும் 15 வயதுடைய மகன் வாப்பாவை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு புத்தி இருக்குதா, உங்களுக்கு மூளை இருக்குதா, உங்களுடைய தலையை கழுவ வேண்டும் என்றெல்லாம் மக்களுக்கு மத்தியில், ஆட்களுக்கு மத்தியில் அந்த தகப்பனை தூக்கி பேசக்கூடிய காலமாக இந்த காலம் மாறிவிட்டது. கண்ணியமானவர்களே, எத்தனையோ பெற்றோர்கள் என்னுடைய வயிற்றில் சுமந்த பிள்ளை தானா இது என்று கவலைப்படக்கூடிய காலம் இந்த காலம். கண்ணியமானவர்களே, எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வேர்வை துளிகள் எல்லாம் சிந்திவிட்டு
இரத்தங்களை எல்லாம் சிந்திவிட்டு அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை சந்தோஷமாக வாழ வேண்டும், என்னுடைய மகளோ என்னுடைய மகனோ இந்த பூமியில் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக எத்தனையோ தியாகங்களை அந்த பெற்றோர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் நாம் சொர்க்கத்தை சம்பாதிக்க வேண்டும் என்றால் என்னுடைய பெற்றோரை நாம் அழகுபடுத்த வேண்டும். என்னுடைய பிள்ளை உடுக்கக்கூடிய உடையினுடைய விலை என்ன? என்னுடைய பிள்ளை காலுக்கு அணியக்கூடிய ஸ்லீப்பர் பாட்டாவினுடைய பெருமதி என்ன? என்னுடைய தாயினுடைய உடையினுடைய பெருமதி என்ன? என்னுடைய பிள்ளையை நான் அழகுபடுத்துவதற்காக எவ்வளவு தியாகங்களை நான் செய்கின்றேன். பிள்ளை என்று சொல்லவில்லை, ஆனால் பெற்றவள் பார்த்து கொண்டிருக்கின்றார். வெறும் நோன்பு காலத்திலும் வெறும் பெருநாளுடைய தினங்களிலும் அவர்களை சந்தோஷப்படுத்துவதல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, என்னுடைய துவா கபூலாக வேண்டும் என்றால், என்னுடைய துவா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், முதலாவதாக அல்லாஹ் தஆலா பார்ப்பது தாயினுடைய விடயத்திலும் தந்தையினுடைய விடயத்திலும் நீதியாகவும் சரியாகவும் இந்த அடியான் நடந்து கொள்கின்றானா என்பதை அல்லாஹ் கவனிக்கின்றான். நம் எல்லோருக்கும் தெரியும், 3 வாலிபர்கள் குகைக்குள் மாட்டிக்கொள்கின்றார்கள். குகை அடைத்து விட்டது, பெருவொரு பாறாங்கல் மூடிவிட்டது, குகையை விட்டு வெளியே வர முடியாத நிலைமை. அந்த 3 வாலிபர்களும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றார்கள். அவர்கள் செய்த நல்ல காரியங்களை வைத்து துஆ செய்கின்றார்கள். அந்த பெரும் பாறாங்கல் கொஞ்சம் வழிவிடுகின்றது, ஆனால் ஒருத்தரும் அந்த குகையை விட்டு வெளியே வர முடியாது. கண்ணியமானவர்களே, 3வது சகோதரர் துஆ செய்கின்றார், யா அல்லாஹ், என்னுடைய தாயினுடைய விடயத்தில் நான் எப்படி நடந்து கொண்டேன்? என்னுடைய பிள்ளைகள் பசியாக இருக்கின்ற நேரத்திலும் என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் உணவு கொடுத்து விட்டுத்தான் என்னுடைய பிள்ளைகளுடைய பசியை நான் போக்கினேன். யா அல்லாஹ், இந்த குகையிலிருந்து எங்களுக்கு நீ வழியை தந்துவிடு என்று துஆ கேட்ட அதே கணம் அல்லாஹ் தஆலா அந்த குகையிலிருந்து அந்த 3 வாலிபர்களை வெளியாக்குகின்றான். நாம் எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம். கண்ணியமானவர்களே, உலகில் நாம் நிம்மதியாக வாழ வேண்டுமா? என்னுடைய தொழில் துறவுகள் பரக்கத்தாக அமைய வேண்டுமா? என்னுடைய ஆயுள் நீளமாக ஆக வேண்டுமா? என்னுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் பெரும் கல்வி செல்வங்களையும் பெரும் ஒரு பாக்கியங்களையும் கொடுக்க வேண்டுமா? என்னுடைய தாயை நான் மதிக்க வேண்டும். என்னுடைய தாய்க்கு நான் செய்ய வேண்டிய அத்துணை நற்காரியங்களை நாம் செய்வோம் என்றால் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் கண்குளிர்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை அந்த அல்லாஹ் நமக்கு தருவான். எனவே இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நமது தாயையும் தந்தையையும் திருப்திப்படுத்தி அந்த மௌத்தாகின்ற நேரத்தில் நல்லவர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யாதவனுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ், மது குற்றம் குறைகளை மன்னித்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை விட்டு பிரிந்த கபராளிகளுடைய பாவங்களை மன்னித்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எமது ஸ்ரீதேவி பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். அவர்கள் கபராளிகளாக இருந்தால் அவர்களுடைய கபரை சுவர்க்கத்தினுடைய பூஞ்சோலை ஆக்கி விடியா அல்லாஹ். அவர்கள் நோயாளிகளாக இருந்தால் அவர்களுடைய நோய்களை நீ குணப்படுத்தி விடியா அல்லாஹ். அவருடைய வாழ்க்கையை நீ பரக்கை செய்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், தாய் தந்தையர்களோடு மரணிக்கும் வரைக்கும் நாங்கள் அன்பாக அவர்களை பார்த்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய தொழில் துறவுகளை நீ பரக்கை செய்து விடியா அல்லாஹ். நோய் இல்லாத வாழ்க்கையை தந்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ தந்த பெரும் செல்வம் குழந்தை செல்வம். யா அல்லாஹ், அந்த குழந்தை செல்வங்களுக்கு அறிவை ஆற்றலை கொடுத்து விடியா அல்லாஹ். அல்லாஹ், என்னுடைய எத்தனையோ பிள்ளைகள் யா அல்லாஹ் ஓயல் பரீட்சை எழுதுவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ரஹ்மானே. அவர்களுடைய பரீட்சைகளை இலேசாக்கி கொடுத்து விடியா அல்லாஹ். வருகின்ற கேள்விகளை இலேசாக ஆக்கி கொடுத்து விடியா அல்லாஹ். ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அழகான முறையில் பதில் எழுதக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். அந்த மாணவ செல்வங்களுக்கு யா அல்லாஹ் நல்ல பொறுப்பர்களை கொடுத்து விடு ரஹ்மானே. கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ நசிக்கப்படுகின்றார்களோ அந்த முஸ்லிம்களுக்கு புறத்திலிருந்து வெற்றியை கொடுத்து விடு ரஹ்மானே. அந்த முஸ்லிம்களை நீ பாதுகாத்து விடியா அல்லாஹ். அந்த முஸ்லிம்களுக்கு மேலான அருளை கொடுத்து விடு ரஹ்மானே. ஒரு
உன்னுடைய தனிப்பெரும் ரஹ்மத்தினால் அன்பினால் இந்த துஆவை நீ கபூலாக்கி யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.